வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வெண்டைக்காயை நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா வெண்டைக்காய் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எடுத்துக்கணும். அந்த வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் வெண்டைக்காய் பக்கோடா செஞ்சு கொடுங்க. வெல்கம் டு அவர் சேனல். வெண்டைக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு நான் எடுத்துருக்கேன். அதை வெறும் கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. அந்த வலுவலுப்பு எல்லாமே போயிடணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயினுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்கும். அந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அந்த மாதிரினா உங்களுக்கு தகுந்தாற் போல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த வலுவலுப்பு எல்லாமே போயிடுச்சு வெண்டைக்காயில். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த வெண்டைக்காயை அப்படியே ஆற விட்டுருங்க. அந்த சூடு நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்த பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பல்ஸில் ஒரே பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெண்டைக்காய் நல்லா உடஞ்சி நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அதிகமாக போடக்கூடாது. ஒரே ஒரு டைம் பல்ஸில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரே சுற்று தான் வரணும். வெண்டைக்காய் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை நல்லா பவுடரை நைஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு சிலர் கேட்பீங்க, ரெடிமேட் கடலை மாவு சேர்க்கலாமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி சேர்க்கக்கூடாதுங்க. இது நேச்சுரலாக நீங்கள் வீட்டில் பொட்டுக்கடலைருந்து அதே பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு. இப்போ இதை பவுடரை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் இந்த மாதிரி தாங்க இருக்கணும். ரொம்ப நைஸாக போயிடக்கூடாது. ஒரே ஒரு டைம் ஒரு சுத்தம் வந்தால் போதும். பல்ஸில் நல்லா நம்மளுக்கு உடஞ்சி நல்லா கிடைக்கும். இது போல் அதையும் சேர்த்துட்டு இது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். பக்கோடா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் தாங்க நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆரம்பத்தில் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமலே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. கம்மியாக தான் தேவைப்படும். நம்ம டீ சாப்பிடுவோம்ல, அந்த டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஏன்னா நம்ம வெண்டைக்காய் ஆல்ரெடி ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக தண்ணி தேவைப்படாது. மாவினுடைய பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இருக்கணும். மாவு கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் பக்கோடா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு நினச்சின்னா அது போண்டா மாதிரி போயிடும். அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம டீ சாப்பிடுவோம்ல, அந்த டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும். மாவினுடைய பதம் இப்படி தான் இருக்கணும். நம்ம கிள்ளி போட்டு தான் நம்ம பக்கோடா செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. இது இப்போ அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் சின்ன சின்ன பால்ஸாக கிள்ளி போட்டுக்கோங்க. அதாவது சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பக்கோடாலாம் எப்படி நார்மல் பக்கோடா எப்படி கிள்ளி போடுமோ அதே போல் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். உள்ளே நல்லா வெந்தும் வந்திருக்கும். நீங்கள் சைஸ் பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே சாஃப்டாக இருக்குங்க. அந்த கிறிஸ்பி நம்மளுக்கு கிடைக்காது. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்னதாக போடும்போது அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. அடுப்புனால் அதிகமாக இருந்துச்சுன்னா போட்டதுமே கருகி வந்துடுங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் திருப்பி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தாங்க பிடிக்கும். பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கோல்டன் கலர் மாறி நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் அந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கி வந்த பிறகு எடுத்துக்கோங்க. சூப்பரான வெண்டைக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. புதுசாக இது போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இருக்கிறது எல்லாமே இதே போல் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பரான வெண்டைக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது என்ன புதுசாக இருக்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நார்மலாக நம்ம சாப்பிட்ற பக்கோடாவை விட இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்குது. ஆனால் புதுசாக ட்ரை பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.